நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். முறை உங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கிறது. வசுதேவரின் 8வது பிள்ளை கோகுலத்திற்கு கடத்தப்பட்டான் என்று. இன்று கட்கர் அங்கு போனதை இதில் சம்பந்தப்படுத்தி பாருங்கள். ஒருவேளை அந்த பிள்ளை நண்பருடையதாயிருந்தால் பேர் சூட்டலை நடத்தி வைக்க குரு என்ற முறையில் அங்கு சாண்டில் இருக்கிறாரே. மன்னவா, அந்த பிள்ளை வசுதேவருடையது. அந்த வசுதேவருக்கும் ஆசை இருக்கலாமே. குழந்தைக்கு நடத்தப்படும் முதல் மங்கள நிகழ்ச்சி இது. அதை குடும்ப குலகுரு கர்க்கதானே நடத்த வேண்டும். அமைச்சரின் குறிப்பறிந்தே மந்திரி கழக வரும் பொருள் உரைத்தல். நமது ஒற்றரை அனுப்புங்கள். அவர்கள் கோகுலத்திற்கு சென்று கர்க்க முனிவரை கண்காணிக்கட்டும், மிக கவனமாக. சரி மன்னா. நமக்கு இருக்கும் குழப்பங்களால் நம் விழிகளை கூட நம்ப முடியவில்லை. எதுவும் முன்னேற்பாடுகள் இல்லாமல் நடக்காது. இது நாம் தேடும் பிள்ளைதான். மன்னரின் ஐயம் இந்த அமைச்சனுக்கும் இருந்தது. முன்னேற்பாடாக இரு ஒற்றரை அங்கு சாண்டில்ய முனிவரின் ஆசிரமத்தில் இருங்கள் என்று. அவர்கள் துறவி வேடத்தில் இருந்தால் அங்குள்ளவர்கள் சந்தேகப்படாத வகையில் இருக்கலாம் என்று சொன்னேன். உங்களை பாராட்ட வேண்டும். பிரபு, ரோகிணி தேவியும் நந்தகோபரும் 2 குழந்தைகளோடு வந்து தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். வாருங்கள் குருதேவா. பல யுகங்களாக நான் யது வம்சத்தின் இடர்பாடுகளெல்லாம் பார்த்து கொண்டு இப்படி ஒரு அற்புதமான சமயத்துக்காக காத்திருந்தவன். அந்த விஸ்வரூபனை, விதைக்குள் இருப்பவனை பிள்ளை வடிவமாக கண்ணார காணும் ஒரு காட்சி இன்பத்தை எண்ணி பார்த்தேன். ஆஹா, எத்தனை யுகங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பாக்கியம். மறைந்து நின்று விளையாடும் விதியை பாருங்கள். அந்த பரம்பொருளுக்கு பெயர் சூட்டு விழாவை நான் நடத்த வேண்டுமாம். மிகச் சிறிய இந்த முனிவனுக்கு எத்தனை பெரிய பொறுப்பு. பற்பல யுகங்களாக நானும் இதை கற்பனை செய்தேன். நாமமில்லாதவனுக்கு நான் சூட்டும் பேர், சொன்ன வாயினிக்கு சுகமெல்லாம் கொடுக்கும் பேர், மூலகும் வான் அமுதம் பருகியது போல் மகிழ்கின்ற பேர். நீதிக்கு வணங்காத ஒரு ஆதிக்கவாதியின் அச்சமிகுந்த சுயநலத்தால் முனிவனான நானும் கூட மற்றவர்கள் பார்க்காத முறையில் பிரபுவுக்கு பேர் சூட்டுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? நானே திருடுவது போல் இருக்கிறது. இறைவா, எல்லாம் உன் லீலை. நடக்கட்டும். முனிவரே, எங்கு இருக்கிறார்கள்? பசுமடத்தில், ஒரு தனிமையான இடத்தில். அங்குதான் நந்தகோபர் காத்திருக்கிறார். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இந்த பக்கமாக வாருங்கள். அதோ
யாவும் நிகழ்வது யாராலே அவனே வருகின்றான் குழந்தையின் வடிவில் குருவினிடம் ஆசியும் பெறுகின்றான். பூந்தளிர் கண்ணன் முனிவரும் மயங்கிடும் பேரெழில் வண்ணன் அன்பரின் நெஞ்சிலே ஆனந்த அலைகள் அழகிய கருவிழி அது கூறும் கதைகள் அனைத்திலும் நிறைந்தவன் அன்னையின் மடி மீது அறியா பிள்ளை உனக்கு இணை ஏது உன்னை நான் வாழ்த்துவதா வணங்குவதா அறியேனே பார்க்கின்றாய் என்னை பார்க்க வைத்து பாடமும் புகட்டுகின்றாயே பக்குவம் ஆக்குகின்றாயே முனிவரே, கம்சனின் நடவடிக்கையால் தேவி ரோகிணி மதுராவுக்கு வர இயலாமல் போய்விட்டது. அதனால் தேவி இது நாள் வரை தன் மைந்தனை எடுத்துக்கொண்டு ஆசி பெற அங்கு வர முடியவில்லை. எப்படி எப்படி சொல்லுவேன்? தாம் இங்கு வந்தது ஒரு நற்பணி செய்ய, ஆம், தேவியின் மைந்தனுக்கு பெயர் சூட்டி வைக்க. அப்படியே யதுகுலத்தின் குலகுருவான எனக்கு அது கடமை அல்லவா, பொறுப்பல்லவா? நான் வரும்போது வசுதேவரும் எனக்கு இதை நினைவுபடுத்தினார். எனக்குரிய கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். வசுதேவரின் கருத்தும் இதுவேதான். அவருடைய பிள்ளை கோகுலத்தில் வளர்வது கம்சனுக்கு தெரியக்கூடாது என்று. அதற்கேற்ப சாண்டில்ய முனிவரும் மிக்க கவனமுடன் இந்த மறைவான இடத்தில் இதை நடத்த விரும்புகிறார். முனிவரே, பணிவோடு ஒரு வேண்டுகோள். என்ன?
சிறப்பான தங்கள் திருப்பாதங்கள் கோகுலத்தில் பதிந்தது கோகுல மக்கள் அனைவருக்குமே நல்லாசி வழங்குவது போல. உங்கள் நல்லறவு தந்த நற்பலனாக இன்று உங்கள் திருவாயினால் எங்கள் மகனுக்கும் பெயர் சூட்டப்பட்டால் பயன் பெற்றவனாவேன். புரியாமல் கேட்கிறேன். அதற்கு உரிமை உமது குலகுரு மகரிஷி சான்றிலிருக்குத்தானே. அது முனிவரே, நந்தருடைய விருப்பத்தில் உடன்பாடு எனக்கும் உண்டு. நான் முன்பே நந்தகோபருக்கு குறிப்பிட்டு சொன்னேன், இந்த நல்ல காரியம் தமது ஆசியுடன் நடப்பது நல்லது என்று. அவ்வாறு நடப்பது சிறப்பும் கூட. இது அன்பர் பலரின் பிரார்த்தனை. அன்பு கட்டளையை மீற முடியுமா? பிறர்க்கரிய இந்த வாய்ப்பினை நானாக இருந்தால் விடமாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. உலகமறிந்த உண்மை, நான் யதுகுலத்தின் குரு என்பது. நானே இந்த பிள்ளைக்கு பேர் சூட்டினால் சந்தேகம் உருவாகும். அது கம்சனை சிந்திக்க வைக்கும். அதன் விளைவு இவன்தான் வசுதேவரின் 8வது பிள்ளை என்று புரிந்துவிட்டால் பேராபத்தல்லவா? முனிவரே, இது வெளியே தெரியாதே. மேலும் இந்த குழந்தையின் பெயர் சூட்டல் ரகசியமாகத்தானே இங்கு நடக்கிறது. அதுவும் இந்த பசுமடத்தில் என் சுற்றமோ நண்பரோ ஒருவரும் இல்லையே. நம்மை தவிர இங்கு நிகழ்வது வேறு யாரும் அறிய முடியாது. இது மங்கள நிகழ்ச்சி. இப்போது தாங்களே தயை கூர்ந்து இந்த 2 பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டல் நடத்தினால் பெருமைப்படுவேன். இது பற்றிய ரகசியத்தை பாதுகாப்பதாக உறுதி தருவீர்களா? தருவேன். அப்படியானால் சரி. நந்தகோபரே, முதலில் பேர் சூட்டுகிறேன் நான் ரோகிணியின் பிள்ளைக்கு. துலா லக்னம் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த இந்த தெய்வாம்சம் பொருந்திய பிள்ளை தீரத்தில் சிறந்தவன். இந்த அண்டங்களை எல்லாம் தலைமீது தாங்கும் வலிமை உள்ளவன். இணை யாரும் இல்லாதவன். தன் உடன் பிறப்புக்கு, தன் நண்பர்களுக்கு தன்னையே தந்திடுவான். இவனுக்கு உகந்த பெயர் ராமன். இவன் பலத்துக்கு பதில் சொல்ல ஒருவரும் இல்லை. அதை குறிப்பிட பலராமன் என்பார்கள். பலராமன்? கருவே ஒளியாகி ரோகிணியின் கர்ப்பத்தில் வந்து கலந்தது. அந்த காரணத்தால் இவனை சங்கர்ஷணன் என்பார்கள்.